Mind-blowing valor. Thank you all for joining. The better mothers. 35 glorious years of excellence in education. Teachers, past and present, our dear parents, alumni, and our cherished students. Today, as we gather from our language, that should be us for our aspects, because they do the ratings. Vishnu Vidasini Vishnu Nude Alavandi Krishiti Kanda Kundi Pure Kundi Om Jaya Om Hari Jaya Om Hari Jaya Om Hari Jaya Om for an enchanting performance. Check. That's what we say.
the chairman and correspondent, principals and management staff, High Court of Madras, of the Commercial Courts, Commercial Division and Commercial Appellate Division of High Courts Act of 2015. Now what I just mentioned, because my better half, who's a practicing advocate in the market, she's a litigating lawyer and the cases come about. But the various other initiatives and things that his lordship does, his lectures, his poetry, his writing, and of course, his demeanor with other junior lawyers, mean that the concept of constitutional morality is not new, but formed a part of our Constituent Assembly debates. His lordship goes on to quote Professor Dicey, the renowned British journalist, into the tapestry of his article. Mind you, one cannot Google these. Only someone who has read a depth of books from various genres and digested them can cull these. And that's what Lord Denning of Britain, the famous English judge and one of the greatest legal minds of the century, referred to as purple patches. He said, and I quote, when you are covering anti-minority rights or fostering equality and inclusion, or the rights of prisoners. To invite our chief guest, Honorable Mr. Justice N. Anand Venkatesh, Lordship, Judge, High Court of Madras, to unveil Coral Jubilee logo, Founding Stone School at Gideonton, and the inauguration of Foodstone Food. Foundation Stone of a Sports Complex, Sunbeam Legacy School. மாண்புமிகு நீதி அரசர் அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சிற்கினிய ஏனைய அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த விழா இத்துணை சிறப்பு மிக்கதாக ஏற்படுவதற்கு எது காரணமாயிற்று என்பதிலிருந்து நான் தொடங்குகிறேன். சன்பீம் பள்ளிகளின் வெள்ளி விழா கொண்டாடப்பட்ட போது வழக்கம் போலவே எமது ஆசான் வழிகாட்டி பத்மஸ்ரீ பேராசிரியர் சாலமன் பாப்பே அவர்களை அழைத்து வந்தோம். இன்று பவள விழா கொண்டாடும் போது அவரை நான் அழைத்தேன். ஆனால் இத்துணை தூரம் பயணிக்கின்ற சூழலில் அவர் இல்லை என்ற ஒற்றை காரணத்தினால் ஏறத்தாழ ஓரிரு மாதங்கள் தள்ளிக்கொண்டே போனது. எங்களால் அதற்கு பொருத்தமான ஒரு நபரை தேர்ந்தெடுக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. எனவே நான் மீண்டும் அவரை தொடர்பு கொண்டேன். அவர் சொன்னார், எனக்கு ஒருவரை தோன்றுகிறது, அவர்தான் அதற்கு பொருத்தமானவராக இருப்பார். என்றாலும் பள்ளிகள் அளவில் அவர் நிகழ்ச்சிகளுக்கு செல்வதில்லை என்று நான் கேள்விப்படுகிறேன். என் இதயத்திற்கு மிகவும் நெருக்கமானவர் என்றாலும் அவரிடம் இதை எப்படி கேட்பது என்று நான் தயங்கி நாட்கள் சென்று கொண்டே இருக்கின்றன ஹரி என்று சொன்னார். நான் சொன்னேன், ஐயா, நீங்கள் சொன்னால் மலையும் நகரும், எவர் மனமும் நெகிழும். எனவே எனக்காக தயவு செய்து
நீங்கள் மாண்புமிகு நீதியரசர் அவர்களிடம் இந்த வேண்டுகோளை வையுங்கள் என்று சொன்னேன். அதன் பின்னர் அவர் ஏராளம் செய்திகள் சொன்னார். நம்முடைய பள்ளியின் துணைத் தலைவர் அவர்கள் இப்பொழுது அடுக்கடுக்காக எடுத்து சொன்னது போல ஏராளமான சாராம்சங்கள் மிக்க ஒரு மனிதர் குறித்த மகத்தான விஷயங்கள். ஒரு நாள் 1 மணி நேரம் நான் அவருடன் மாண்புமிகு நீதியரசர்கள் அவரை பற்றி பேச வேண்டிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. அடுக்கிக் கொண்டே சென்றார். அதிலும் குறிப்பாக கடைசியில் முத்தாய்ப்பாக அவர் முடிக்கும் போது அவரை போன்ற ஒரு சிறந்த பாடகரை நான் இதுவரை பார்த்ததில்லை என்று சொன்னார். A man of infinite variety. So எப்படியோ சன்பீம் பள்ளிகள் கொடுத்து வைத்தவை, சன்பீம் மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், நிர்வாகிகள், ஆசிரியர் பெருமக்கள், சன்பீமின் அனுதாபிகள் அனைவருமே எல்லா வகையிலும் கொடுத்து வைத்தவர்கள் என்பதை நாம் உண்மையிலேயே ஏற்றுக்கொண்டாக வேண்டும். என்னை பொறுத்தவரையில் இந்த பள்ளியின் நிறுவனர் என்ற முறையில் எனக்கே வேடிக்கையா இருக்கு. ஏன்னா நானும் என்னுடைய நண்பர் திரு கண்ணன் என்பவரும் விளையாட்டாக தொடங்கிய பள்ளி இது. அதான் உண்மை. அதில் நாங்கள் இதில் சிக்கிக் கொண்டோம் என்று சொன்னால்தான் அது உண்மை. We started a tuition center. காலையில ஒரு ஜோன்னா போய் மாடிக்கும் டாடி வச்சிருக்கோம் 2 பேரும். மார்னிங் 5 to 8:30 டியூஷன், அப்புறம் ஃப்ரீ. அப்புறம் 8:30 to evening 4 எங்கேயோ போயிடும். ஜாலியா ஊர் சுத்திட்டு இயற்கையை ரசித்து கவிதைகள் எழுதிக்கொண்டு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு சம்பந்தமே இல்லாம இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ், இன்டர்நேஷனல் எக்கனாமிக் பாலிசிஸ், ரஷ்யன் சிச்சுவேஷன்ஸ், வியட்நாமிஸ் வார். அவர் ஒரு ஐஐடியன், என்னுடைய நண்பர் திரு கண்ணன் அவர்கள். அப்போ தாளாளர் அவர்கள் ஒரு நிரந்தர அரசு பணியில் சேலத்தில் இருந்தாங்க, என்னுடைய துணைவியார். ஒருத்தர் ஒரு குண்டை போட்டாரு, நீங்க ரொம்ப நல்லா நடத்துறீங்களே, ஒரு ஸ்கூல் தொடங்கலாம்னு சொன்னார். அப்படிதான் வகையை வந்து மாட்டிக்கிட்டோம். எப்படி பல்வேறு பன்முகத்தன்மைகள் கொண்ட ஒரு மாபெரும் கலைஞன் நீதியரசராக வந்து மாட்டிக்கொண்டாரோ, அதே போல சிறிய அளவில் நாங்கள் எப்படியோ சுற்றி தெரிந்தவர்கள் ஒரு பள்ளியை தொடங்குகின்ற கட்டாயத்துக்குள் மாட்டிக்கொண்டோம். கண்ணன் தப்பித்து விட்டார், ஹரிகோபாலன் மாட்டிக்கொண்டார். கூடவே சேர்ந்து என்னுடைய துணைவியாரும் சிக்கிக் கொண்டார். ஏன்னா ஸ்கூல் நடத்துறது ரொம்ப கஷ்டம். நீங்க இந்த ஷோல பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு 100 பேர், 5 டிஜிபி, ஏராளம் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ். இது நிறைய விடுபட்டு போச்சு. 187 ஸ்லைட்ஸ் இருந்தது, 61 ஸ்லைட்ஸை எடிட் பண்ணிட்டோம். அப்பதான் 15-20 நிமிஷத்துல முடிக்கும். இல்லைன்னா இன்னைக்கு லாட்சிப்புக்கே கோபம் வந்துருக்குன்னு 1 மணி நேரமா உட்காந்து ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏராளம் சிரமங்கள், சோதனைகள், எதிர்ப்புகள், நிர்பந்தங்கள், தடைகள், கண்டனங்கள், கண்டிப்புகள், கட்டாயங்கள் சாதாரணமல்ல. அந்த சூழலில் the full many a gem of purest ray serene, the dark and fathom caves of ocean bare என்று கிரே சொல்லுவார். எங்கேயோ தூரத்தில் ஆழத்தில் மூழ்கி கிடக்கின்ற முத்து இந்த உலகத்திற்கு தெரியாமல் போவது போல அகில இந்திய அளவில் 17 கல்வியில் பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வட ஆற்காடு அம்பேத்கர் மாவட்டத்தை நாம் தேர்ந்தெடுத்து இங்கு எங்கேயோ மூலையில் முடங்கி கிடக்கின்ற ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட சமூகத்திலிருந்து எழுச்சி பெற துடிக்கின்ற இளம் செல்வங்களை நாம் தத்தெடுத்தது போல எடுத்து வளர்த்து கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு இந்த பள்ளி தொடங்கப்பட்டது. அதுதான் உண்மை. நல்ல செல்வந்தர்கள் குடும்பத்தில் பிறந்தவர்கள் நாங்கள், வறுமையை கண்டதே இல்லை. பிறக்கும் போதே மகிழ்வூர்தியில் பிறந்தவர்கள் என்று பெருமை பேசிக் கொள்ளலாம். ஆனால் ஒரு லாஃப்டி ஐடியல்,
ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட பள்ளி சன்பின் இயற்கையோடு இசைவு, இனங்கள் இல்லா இணைவு, இணையில்லாத ஒருமை, இது எங்கள் கனவு என்று ஏராளம் கனவுகளோடு நாங்கள் தொடங்கினோம். பள்ளியில் இருக்கிற சிக்கல்களை பார்த்தவர்கள் ஓடி போய்விட்டார்கள். சிக்கல்களையே சுகமாக ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தை எனக்கு இறைவன் வழங்கியதால் 35 ஆண்டுகளை நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம். இதில் எங்கள் வழியில் இந்த படங்களில் காட்டியது போல ஏராளம் நண்பர்களின் பெரிய உதவி. அவர்களுக்காகவே இந்த பவள விழாவில் ஒரு நாளை தனியாக ஒதுக்கி ஏறத்தாழ ஒரு 200 பேருக்கு விருதுகள் வழங்க வேண்டும். அதில் திரு குமரன் சீனிவாசன், திரு அலெக்சாண்டர் விங் கமாண்டர், திரு பிரபாகரன் போன்றவர்கள் இன்று விழாவுக்கு வந்திருக்கிறார்கள். வராதவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். ஒவ்வொரு படியும் இந்த பள்ளி தாண்டும் போது எங்களை தட்டி கொடுத்து எங்களுக்கு ஆதரவாக நின்று தோளோடு தோள் கொடுத்து, சாதி ஒன்றில்லை, மதம் ஒன்றில்லை, உறவில்லை, வேறில்லை, எதுவும் இல்லை, எங்கள் ஊர் எதுவும் என்று எவருக்கும் தெரியவும் இல்லை, என் தந்தை வேறு யாருக்கும் தெரியாது, பல கோடி ரூபாய்களை இந்த ஊர் அள்ளி வழங்கி இருக்கிறது. எங்களுக்கு நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்களை எங்களுக்கு அள்ளி வழங்கி மாபெரும் வளாகங்களை கட்டி அமைக்கின்ற பணியை நான் அப்படித்தான் சொல்வேன். ஒரு திருப்பணி, இது கிட்டத்தட்ட ஒரு கோயிலை அமைக்கின்ற திருப்பணி போன்றதை எங்களுக்கு வழங்கியதை விட பணித்து இதற்குள் எங்களை அடக்கிவிட்டது இயற்கை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 70 நெருங்குகிறோம். நேற்று போல இருக்கு, எல்லா ஜாலியும் போச்சு. ஏன் இந்த பள்ளி 35 ஆண்டுகளுக்கு மேலாகவும் எழுச்சியோடு இருக்கிறது என்று சொன்னால், நான் ஒரு சிறிய ஆய்வு பள்ளிகளை பற்றி பார்த்தபோது, 2வது வருகின்ற தலைமுறை ஞானம் உள்ளதாக, ஆற்றல் உள்ளதாக, ஆளுமை உள்ளதாக, இதை எடுத்து நடத்துகின்ற ஆர்வம் உள்ளதாக இருப்பது மிக குறைவு. எங்களுடைய அதிர்ஷ்டம், எங்களுடைய வைச்சேர்மன், எங்களுடைய பிள்ளைகள், அவர்களோடு சேர்ந்த நட்பு வட்டம் இந்த சகாப்தத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்கின்ற மனப்பக்குவத்தோடு வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் என்ற தைரியமும் என்ற ஊக்கமும் தான் எங்களை எடுத்து சொல்லுகிறது என்பதை பெருமையோடு இந்த சபையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு முறையும் சர்வே பள்ளிகள் ஏதோ ஒரு விதத்தில் சாதனை படைத்து விடுகின்றன என்பது கொஞ்சம் லக்கும் வேணும். எனக்கு அதில் பெரிய நம்பிக்கை இல்லை என்று சொன்னாலும், ஒரு உண்மையை நான் இந்த மேடையில் உடைத்து சொன்னால் பலரும் நகைத்து போவீர்கள். 88 அக்டோபர் 12 செவ்வாய்க்கிழமை யமகண்டத்தில் சன்பீம் என்ற போர்டு, பள்ளி அல்ல, டியூஷன் சென்டர், சன்பீம் என்ற அந்த பலகை, விளம்பர பலகையை நான் நட்டி என் நண்பர்களிடமெல்லாம் சொன்னேன், நான் இப்படி தொடங்குறேன், நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி உங்க வாஸ்து, ஜோஷியம், ஜாதகம், உங்களுடைய நம்பிக்கைகள் படி இது கெட்டு போவதுன்னா கெட்டே போகட்டும். உழைப்பை மட்டும் மூலதனமாக வைத்து நம்மால் இதை வெற்றி கொடி நாட்டி காட்ட முடியும் என்றால் காட்டுவோம். இல்லை என்றால் நமக்கு இருக்கிறது ஆசிரியர் தொழில். தொழிலால் நாம் ஆசிரியர், ஆங்கிலம் கற்பிக்கின்ற ஆசிரியர், எங்க போனாலும் முயற்சிக்கலாம். நான் ஆரம்பத்தில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நடக்கும் போது 300 பேர் எனக்கு மாணவர்கள். நல்ல காசு வந்தது, பிரச்சனை இல்லாம வந்தது. ஏன்னா யாருடைய தலையீடும் இல்லை, ஃப்ரீ. ஆக இந்த பள்ளி என்பது பல வழிகளில் எனக்கு புகழை தேடி தந்திருக்கிறது. ஒன்றுமில்லாத நான் எங்கு சென்று எந்த கதவை தட்டினாலும் அந்த கதவு ஆர்வத்தோடு திறந்து என்னை வா வா என்று அழைக்கின்ற ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை எனக்கு வழங்கி இருக்கின்றது இந்த பள்ளி. எனவே இந்த பள்ளிக்காக உயிர் இருக்கின்ற வரை முழு மூச்சோடு உழைக்க வேண்டும் என்று நாங்கள் சபதம் எடுத்திருக்கின்றோம். அதனால் தான் நாங்கள் சோர்ந்து போவதே இல்லை. என்னுடைய நண்பர்கள் பலரும் என்னை பார்த்து கேட்கிறார்கள், உனக்கு மட்டும் என்ன இப்படி அவங்கள விட்டாங்க, எல்லாம் அப்படியே சேர்ல படுத்து கிடக்கு. ஆளும் பெண்ட் ஆயிடுச்சு. என்னுடைய வகுப்பு நண்பர்கள் பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு, என்ன இவ்வளவு வயசுல கூட நம்ம படிச்சோம் அப்படின்னு. அவ்வளவு they look so old. கல்வி, பள்ளி, குழந்தைகள்,
ஆசிரியர் பெருமக்கள் இந்த பணி எங்களிடம் ஒரு எக்கச்சக்கமான உத்வேகத்தை எப்பொழுதும் நிரம்ப வைத்திருக்கின்றது என்ற காரணத்தால் இந்த பணி துளி அளவும் சுணக்கம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் மிகச் சிறப்பான முறையில் தொடரும் என்ற வாக்குறுதியை கொடுத்து இங்கு இவரை யாம் பெறவே என்ன தவம் செய்துவிட்டோம் என்று கூறி மாண்புமிகு நீதியரசர் அவர்களை வணங்கி வரவேற்று அமைகின்றேன். நன்றி. Society. Thank you.
மாதிரி ஒரு இனாகரேஷன் நீங்க பார்த்துருக்கீங்க. இது மாதிரி ஒரு இனாகரல் ஸ்பீச் இல்லை, அது இனாகரல் அட்டெம்ப்டட் சாங். ஸோ நிஜமாவே இது ஒரு பொருளாலை போடுது. பிளஸ் பின்னாடி சலசலப்பு ஜாஸ்தி கேட்டுக்கிட்டே இருக்குது. எனக்கு எப்படிடா இவங்களுக்கு பிடிக்கிறதுன்னு பார்த்தேன். ஒரே வழி போராமையா பாடி பிடிச்சிருக்கு. ஸோ சன்பீம் ஸ்கூல் குழுமத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். ஆரம்பத்தில் ஒரு வெல்கம் அட்ரஸ் கசில் தான் ஒருத்தர் பண்ணாங்க. அவங்க பேசுறதை பார்த்து எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இது என்னடா இப்படி பிரமாதமா பேசுறாங்க, நம்மள வேற பேச போட்டுருக்காங்க கடைசியில. So well done. I could not have delivered an address like that. அடுத்தது டான்ஸ். Meaning the time was tremendous. Meaning I have a very innate taste for music. So I know exactly where the time business and time பாடுறது கொஞ்சம் தடுமாறு பேனா இருக்கும், பட் டைமிங் மிஸ்ஸே ஆகாது. The timing was so perfect with that dance. அதனால I love to congratulate them. நிஜமான சிங்கர்ஸ் பேர் பாடுறீங்க. அவங்க நல்லா பாடினாங்கன்னு உங்களுக்கு தெரியணும்னா என்ன மாதிரி ஒரு ஆள் பாடினாதான் தெரியும். இல்லைன்னா அவங்க நல்லா பாடினாங்களான்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இப்போ தெளிவாக கண்டுபிடிச்சிருப்பீங்க யார் நல்லா பாடினாங்க அப்படின்னு சொல்லி. மார்வலஸ். மை ரியல் மீட்டிங்ஸ் டு யூ. இங்க இந்த கமாமரேட்டிவ் ஃபிலிம் ஒன்று போட்டாங்கல்ல, எவ்வளவு பெரிய ஆளுமைகள்லாம் இந்த இடத்துல வந்திருக்காங்க. இந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆளை கூப்பிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி, ரொம்ப நன்றி. ரொம்ப பெரிய ஆளுமைகள்லாம் அதை பார்க்கும்போது தான் நமக்கு தெரிஞ்சது. நம்ம வைஸ் சேர்மன் என்னை பொறுத்து புகழோடு தள்ளிட்டாரு. எனக்கே வெக்கமா போச்சு ஒரு ஸ்டேஜில். ஏன்னா நம்மளை பத்தி இவ்வளோ சொல்ற, நம்மளா அது பண்ணோம், என்னை பத்தி பேசுறாருன்னு சுற்றி சுற்றி பார்த்துக்கணும். தேங்க்யூ இன் எனி கேஸ். இது எதையுமே நான் தலையில ஏத்துக்கிறேன். அதனால தேங்க்யூ ஃபார் giving me that recognition and I continue to strive to maintain that. இங்க வந்து ஒரு 3 குழுவா உட்காந்துருக்கோம். 3 குழுவா பாக்குறேன் என் கண்ணுக்கு நேரம். ஒண்ணு ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் பேரண்ட்ஸ், அப்புறம் டீச்சர்ஸ். ரைட்? These are broadly the 3 categories of persons who are assembled here. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் ரொம்ப தெளிவா இருக்கும். உங்ககிட்ட நான் பொய் சொல்றதா இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பொய் சொல்லி அட்வைஸ் பண்ணா அது போய் எனக்கு சேராது. அதனால உங்களுக்கு நேரம் நான் சில கன்ஃபெஷன்ஸ் எல்லாம் கொடுக்க போறேன். என்ன கன்ஃபெஷன்னா, நிறைய குறைபாடுகள் உடைய மனிதன். I am not a perfect person at all. I am not a perfect person. நிறைய குறைகள் என்கிட்ட இருக்கு, ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. இதுல மிகப்பெரிய குறையா என்கிட்ட என்ன இருந்ததுன்னு நான் உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும். ஏன்னா நான் இங்க வந்து அட்வைஸ் பண்ண வரல. நான் இவ்வளவு குறைகளுக்கு நடுவுல எப்படியோ தட்டு தடுமாறி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். நீங்களும் அந்த தப்பை பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்காக வேண்டியதான் நான் நினைக்கிறேன். அதனால என்னுடைய அட்வைஸ் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில நான் என்னுடைய குறைகளை உங்ககிட்ட சொல்லி உங்ககிட்ட நீங்க ஒரு அண்டர்டேக்கிங் வாங்க போறேன். இல்லைங்க நான் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து திருப்தியா இந்த மேடை விட்டு ஆகிடும். சரியா? நான் வந்து ஒரே பையன். I am the only child. So only childக்கான ப்ராப்ளம் என்னன்னா பயங்கர செல்ஃபிஷா இருக்கும். I was the most selfish person I have ever known. நான் இது வரைக்கும் யாரையும் ஒரு செல்ஃபிஷான ஒரு ஆள் நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு என் காரியம், என் விஷயம், என் உலகம், இதை மீறி எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. இப்படி இருந்தாலும் மற்றவங்களை பத்தி பாவப்படுறது, மற்றவங்களுக்கு உதவுறது, இதெல்லாம் நான் சின்ன வயசுல செஞ்சதே இல்லை. ஒண்ணுமே செஞ்சதே இல்லை.
அப்புறம் படிப்பு கேட்கவே வேணும். படிப்பு நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், கண்டினியூஸாக 10வது வரைக்கும் ஃபெயில். நான் எவ்வளோ பெரிய ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்கேன்னா, இப்போ வெளியில் வரும்போது அது பார்த்தேன், எவ்வளோ ஒரு 1000க்கு ஒரு ஆள் 990 வாங்கியிருக்காங்க. நான் 5 சப்ஜெக்ட்லாம் சேர்த்து 100 வாங்கியிருக்கேன். அப்போ எவ்வளோ பெரிய அறிவாளி உங்களுக்கு நேரம் நிற்கிறேன்னு பாருங்க. இதுதான் என்னுடைய பள்ளி பருவம், இதுதான் என்னுடைய இளமை பருவம். அதனால இங்க இருக்கிற அத்தனை பேர், இங்க இருக்கிற எல்லா மாணவ செல்வங்களும் ஏன் அளவுக்கு மோசமா இருப்பீங்கன்னு நான் நம்பவே இல்லை. இதை நான் ஏன் இங்க சொல்லணும்னா, குழந்தைகள் கிட்ட பேசும்பொழுது உண்மையை பேசணும். குழந்தைகள்கிட்ட நம்ம கடைபிடிக்காத ஒன்றையும் நம்ம வாழ்க்கையில எந்த விதத்திலையும் அதெல்லாம் செய்யாத ஒன்றையும் நீங்க குழந்தைகள்கிட்ட போய் பேசினாக்கா அது போய் சேராது. உண்மை மந்திரம்தான் போய் உள்ள போய் போகும் அப்படின்றது என்னுடைய தீர்க்கமான நம்பிக்கை. அதனாலதான் நான் இப்படி ஆரம்பிக்கிறேன். ரொம்ப காலம் இந்த குறைபாடுகளோடே நான் வாழ்ந்துகிட்டே இருந்தேன். ரொம்ப காலம் அந்த குறைபாடுகள் இருந்தது. எவ்வளவு தூரம் இருந்ததுன்னா, கல்யாணம் வரைக்கும் இருந்தது. அப்படின்னா எவ்வளவு வருஷம் நான் இந்த பூமிக்கு பாரமா இருந்திருப்பேன்னு பார்த்து. கல்யாணம் ஆகிற வரைக்கும் செல்ஃபிஷ். அதாவது என் மனைவி கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் இருந்தேன். காதல் செய்யும் போதே நான் எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேன். சரியா என் சாப்பாடு எடுத்து வச்சுப்பேன், அந்த பக்கத்துல ஷேர் கூட பண்ண மாட்டேன். இட்ஸ் தட் பேட். இட்ஸ் தட் ஐ எம் நாட் ட்ரைங் டு அண்டர்மைன் மைசெல்ஃப். I am only telling you that there are certain truths which are hard to swallow, and I am never ashamed. I never ever try to cover myself saying that I am Indran Chandran appadina sollikka virumbave. So the person whom you are seeing here was so imperfect, at least definitely till marriage and some years after marriage. So there are 4 people who changed my life. There are 4 people, in spite of all my deficiencies, in spite of all those things which were not allowing me to evolve as a human being, there were 4 people who helped me. They are one, my childhood friend, his name is Sriram. He has traveled with me right from the beginning, and he has seen the worst of me. And a true friend is the one who sees the worst of you, and he keeps on prodding you, saying that, boss, you have to improve someday. And he is the one who has stood with me till date. So therefore I will never forget this name, Sriram. Second is my wife Usha. She was the one who opened up all those emotions which were blocking. I was a completely all the openings which are supposed to open at the time when you get emotional was all blocked. So there was one person who removed that block first, and that person was my wife Usha. So I owe this existence, and when I am standing before you and talking about all this, to my dear wife Usha. The next person is my son Ramanan. He was the one who removed further blocks in my life. The moment he came into my life, and when I saw that baby in my arm, I thought, why am I wasting time on myself? Why am I continuously thinking about myself? So those emotional blocks started slowly moving out. So the third person who contributed for that was my son. And the last person who did it was, you will be surprised, my pet Vela. He is a Shih Tzu. Vela entered into my life in 2021, a small pet. And in fact, I have written one article about him saying that a guru does not require a form. You can get a guru in any form. It can even be the crow. It can be the sparrow. It can be the snake. It can be the elephant. It can be anything. For me, one important guru who came to my life was in the form of a dog. That dog is my Vela. Every day, after I show so much of my power in court and get back home, he will greet
first time in his life. He will greet me as if he has not seen me for years together. And the moment I look into his eyes, I will realize that you are nobody. That love is everything. So he is the fourth person who got into my life, and he opened up almost all those things which were blocking in terms of the emotions, the minimum emotions which a human being has to exhibit if he has to call himself as a human being in this world. So I thought first I'll have to say all these things. And after having said that, the next question is, sir, are you out of everything? Are you out of all? இப்போ நீங்கள் குறைகளற்ற ஒரு மனிதரா அப்படின்னு கேட்டா, என்னிடம் குறைகள் இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, என்கிட்ட குறைகள் இருக்குன்ற விஷயம் எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி என்கிட்ட குறைகள் இருக்குன்ற விஷயம் எனக்கு தெரியாம நான் செயல்பட்டு இருந்தேன். இப்ப என்கிட்ட குறைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா ஒரே ஒரு சின்ன நம்பிக்கை எனக்கு என்னன்னா, அந்த குறைகளை எப்படியாவது நிவர்த்தி பண்ணி எனக்கு இறுதி மூச்சு போது இப்படியும் ஒரு நல்ல மனிதர் வாழ்ந்துட்டு போனார் யாருன்னு உலகம் சொன்னார். அதுதான் என்னுடைய மிஷன். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு பசங்களுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ண கூடாதுதான். ஆனா சில மினிமமான 2-3 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. It's very important that you maintain relationships. The biggest problem faced by any youngster today is that the first relationship is with a gadget, and the second, and all the other relationships, including the relationship with parents, is only secondary. That will take you nowhere. Relationships with friends, relatives, persons who are interested in you, I really request you that always maintain relationship. அதுவும் இந்த ஸ்கூல் பள்ளி பருவம், இது மாதிரி ஒரு பருவம் வந்து வாழ்க்கையில கிடையவே கிடையாது. நம்மளோட கடைசி வரைக்கும் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் தெரியுமா? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். காலேஜில் வருவாங்க போவாங்க, ப்ரொஃபஷனில் வருவாங்க போவாங்க. இன்னைக்கு கூட நம்ம வைஸ் சேர்மன் என்ன இந்திரா சொன்னார்ல, என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னா சொல்லுவாங்க, நீ இல்லாமடா தெரிஞ்ச, நீ எங்கடா பாஸ் ஆனவும் கையெழுத்து உனக்கே 10 நிமிஷம் கழிச்சு முடியாது, நீ இல்லாமடா போய் ஜட்ஜ் ஆகிட்ட அப்படின்னு சொல்லுவான். அவன் அப்படி சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எனக்கு சார் பாரு, அவன் என்னை ஜட்ஜா பார்க்கல, இன்னும் அந்த அந்த யூஸ்லெஸ் ஆனவிகேஷன் தான் பார்த்துருவான். இந்த உண்மையான அன்பு, the true love, ஸ்கூல் டேஸ்ல கிடைக்கிற அளவுக்கு, my dear friends, I am telling you, you will not get it at any stage of your life. என்ன மாதிரி செல்ஃபிஷா இல்லாம, திரும்பி சொல்றேன், என்ன மாதிரி செல்ஃபிஷா இல்லாம மற்றவங்களுக்கும் ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை வழக்கமா மாத்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படியாவது சின்ன வயசுல எடுத்துட்டு வந்துருங்க. ஏன்னா வாழ்க்கையில போக போக அந்த பழக்கத்தை ஏற்படுத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இன்னுமே கூட கஷ்டமா இருக்கு. இன்னுமே கூட நான் எஃபர்ட் எடுக்க வேண்டியிருக்கு. இன்னொருத்தருக்கு ஏதாவது பண்ணணும்னாக்கா எனக்கு அப்படி நேச்சுரலா வரவே மாட்டேங்குது. அது நேச்சுரலா வரணும்னா வழக்கமாக வேண்டும். வழக்கமானதான் அது முடியும். அதை சின்ன வயசுலயே பண்ணிட்டீங்கன்னாக்கா அது உங்களுடைய வழக்கமா போயிடும். மற்றவர்களுக்கு ஏதேனும் செய்யுங்க, மற்றவர்களை பத்தி சிந்தியுங்க, மற்றவங்களுக்காக வேண்டி ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்க. அந்த பழக்கத்தை தயவு செய்து சின்ன வயசுல இருந்தே பண்ணிடுங்க. அடுத்தது, வாழ்க்கையில வெற்றி 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 மார்க் பின்னாடி அலையாது. உங்க ஸ்கூல்ல உங்களுக்கு நிறைய மார்க் எடுக்கலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் அது எனக்கு சரியா வராது. நீங்க நிஜமாவே சக்சஸ்ஃபுல்லா ஆளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையான்றது தான் என்ன பொறுத்த வரைக்கும் தேவை. எனக்கு தெரியும் நீங்க கை தட்டுறீங்கன்னு சொல்லுங்க. மார்க் எடுக்காதீங்கன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்ப அது மார்க் எடுக்கிறதுல ஏதோ ப்ராப்ளம். நான் திரும்பி பசங்கள்ட்ட எல்லாம் கேட்பேன், ஏண்டா 95 மார்க் ஒருத்தர் எடுத்துருக்கான்னா, 95 மார்க் எடுத்திருக்கான்னா என்ன மாதிரி ஒரு ஆள் 35 மார்க் எடுக்கணும். 35 மார்க்கை யாருமே எடுக்காம எல்லாரும் 95 மார்க் எடுத்தா 95 மார்க் என்ன மரியாதை? அதனால நூறு மார்க் எடுக்கிறவனுக்கு மரியாதை வரணும்னா என்ன மாதிரி சில பேர் 35-40 மார்க் எடுக்கணும்.
இது மாதிரி ஒரு சீஃப் கெஸ்ட் இது வரைக்கும் ஹிஸ்டரியில அட்வைஸ் கொடுத்ததே இல்லை. அதனால உங்க கரஸ்பாண்டன்ட்ல கொஞ்சம் யோசிப்பாங்க, இவரை நம்ம தப்பா கூப்பிட்டோமோ. இவரு என்கரேஜ் பண்ண வர சொன்னா இவர் வேற ஏதோ பேசுறாருன்னு. நான் வேற ஏதோ பேசவே இல்லை. நான் பேசுறது ஒரே விஷயம் தான், மார்க் வாழ்க்கை இல்லை. போஸ்ட் வாழ்க்கை இல்லை. எவ்வளவு பணம் சம்பாதிச்சீங்கன்றதெல்லாம் வாழ்க்கையே இல்லை. ஒன்னே ஒண்ணுதான் வாழ்க்கையினுடைய தாரக மந்திரம், சந்தோஷமா இருக்கீங்களா இல்லையா? நீங்க சந்தோஷமா இல்லைன்னா நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தோம், எவ்வளவு பெரிய போஸ்ட் எடுத்தோம், எவ்வளவு பெரிய சம்பளம் வாங்கியும், எவ்வளவு பெரிய பணக்காரன் ஆகியும் எந்த பிரயோஜனமும் இல்லை. 57 வயசுல இந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன்னா இது ஏதோ அர்த்தம் இருக்குன்னு அர்த்தம். ஐ எம் நாட் a loser in life. I am holding a position, and from this position I am telling you that what is important in life is be happy. Always try to structure your life to be happy. நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா your inner being will also be fine. If you are not happy, இப்போ மிகப்பெரிய படிப்பாளிகள்லாம் இன்னைக்கு வந்து இந்த கம்ப்யூட்டருக்குள்ள பூத்து இந்த டார்க் வெப் எல்லாத்தையும் திருடிக்கிட்டு ஆன்லைன்ல எடுத்துக்கிட்டு இவங்களாம் என்ன படிக்காதவங்களாம் முட்டாள்களாம், இவங்களாம் நல்லா படிச்சவங்க. ஆனா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள அவங்க யாருமே சுத்தமா இல்லாததுனால, உள்ளுக்குள்ள சந்தோஷமா இல்லாததுனால அதனுடைய வெளிப்பாடு தான் படித்தவர்கள் தவறு செய்யறாங்க. படிப்புக்கு the objective of education is defeated. So therefore there is something wrong about it, right? ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். தற்குறிகள்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. நான் எதையுமே மீன் பண்ணல. தற்குறிகள் ஒரு தமிழ் வேர்டு இருக்குன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு இந்த தற்குறிகள் தற்குறிகள் தற்குறிகள்னு பல பேர் பேசுறாங்க. தற்குறிகளுக்கு என்ன அர்த்தம்? படிக்காது இல்லிட்ரேட்டுக்கு பேர் தான் தற்குறி. ஒரு காலத்துல அவனுடைய தற்குறி என்ன, தன்னைத்தானே குறித்துக் கொள்ளுதல்ல என்ன பண்ணுவான்னா கை நாட்டு வைப்பான். அவன் பேர் தான் தற்குறி. அந்த காலம் தாண்டி போய் இன்னைக்கு எல்லாருமே ஏதோ படிச்சிருக்காங்க, ஒரு கையெழுத்து போடுற அளவுக்கு இருக்காங்க. ஆனாலும் இன்னைக்கு நம்ம இந்த தற்குறின்ற வார்த்தையை யூஸ் பண்றோம்ல, அப்ப அந்த தற்குறின்ற அந்த வேர்டுக்கு ஒரு அர்த்தம் வேணும். அந்த வேர்டு என்ன தெரியுமா? புத்தகங்கள் படிக்காமல் தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுபவர்கள் தற்குறி. என்ன பொறுத்தவரை படிக்கிற பழக்கம் ரொம்ப முக்கியம். It's very important that you develop reading habit right from this young age. Don't be WhatsApp doctorates. Don't be Facebook doctorates. அதெல்லாம் உதவாது. You have to have a journey with a book. You have to have a beautiful journey with a book. புக்குடைய மிகப்பெரிய பயன் என்னன்னா, it will make you think. நான் இப்ப பேசுறேன்ல, நான் பேசும்பொழுது இப்போ பேர் கேட்குறீங்கல்ல, கையெல்லாம் தட்டுறீங்கல்ல, ஆனா நான் பேசுற எவ்வளவு விஷயம் ஒரு 3 மாசம் கழிச்சு உங்ககிட்ட தங்கும்னு எனக்கு தெரியாது. 10 நிமிஷம் கழிச்சு தங்குமானே எனக்கு தெரியாது. பட் ஒரு புத்தகத்தை படித்தீங்கன்னாக்க உங்க கூட வாழ்க்கை பூரா தங்கும். Reading habit is very, very, very important. So my request is, please make it your habit. And the last thing which I want to tell the students is that take care of your body. Be fit. Take up some sports. In spite of all my busy schedules, I work out 6 days in a week. So sometimes jokingly I used to say that if I have not become a high court judge, I would have become a good personal trainer in some good gymnasium. Physical body, maintaining the physical body is your duty. நம்ம பிறக்கும்போது எப்படி பிறந்துட்டோம்னாக்கா, நம்ம அன்பார்ச்சுனேட்லி இப்படி பிறந்துட்டோம். தப்பு செய்யறதுக்கு நம்ம எஃபர்ட்டே போடணும். நல்ல யோசிக்க, நம்ம சொல்றேன், நல்ல யோசிக்க கொஞ்சம். தப்பு செய்யறதுக்கு நம்ம எஃபர்ட் போடணுமா? இப்போ நான் குண்டாகிறதுக்கு எஃபர்ட் பண்ணணுமா?
தேவையே இல்லை, நான் சாப்பிட்டு குண்டாயிட போறேன். நல்ல நினைவுகள், நல்ல சொற்கள், நல்லபடியா மற்றவனை சிந்திக்கிறதுக்கு எஃபர்ட் வேணும். இன்னொருத்தனை பத்தி எப்ப பார்த்தாலும் தப்பா பேசுறதுக்கு எஃபர்ட் வேணுமா? அவசியமே எஃபர்ட். நம்ம எஃபர்ட்லெஸ் ஆகும். எனக்கு பல சமயம் எனக்கு என்ன தோணும்னா, நம்ம ஏன் இவ்வளவு கெட்டவனா பிறந்தோம் அப்படின்ட்டு. ஏன் பிறக்கும் பொழுது நம்மளுக்கு நல்ல விஷயங்களே தோண மாட்டேங்குது. நல்ல விஷயங்களுக்கு பிரயத்தனப்பட வேண்டியது நம்ம ஒரு வாட்டியும். அதனால அந்த நல்ல விஷயங்களுக்கு பிரயத்தனப்படும் படம் இந்த பள்ளி பருவத்தில் நீங்க பண்றது ரொம்ப முக்கியம்னு நான் கருதுகிறேன். அதுல முக்கியமான இந்த பழக்கம் என்னன்னா, தற்குறிகளா சுத்தாம இன்னைக்கு தமிழ்நாடுல பல தற்குறிகள் சுத்திட்டு இருக்காங்க. புத்தகம் படிக்கிற பழக்கமே போயிடுச்சு. புத்தகமே படிக்கிறது எல்லாரும் வாட்ஸ்அப்ல காதால யாரோ பெருசா எழுதல வச்சுக்கிட்டு அதையே சொல்றாங்க. அரையும் குறையுமா ஏதாவது ஒரு ஹெட்லைன்ஸை படிச்சுட்டு அதை பத்தி 2 மணி நேரம் பேசுறாங்க. உள்ள போய் படிக்கிற பழக்கம், படிப்புன்றது தானா வராது. எஃபர்ட் எடுத்தாதான் படிப்பு. படிக்கிறதுக்கு அந்த ஒரு மனோநிலையும் அந்த ஒரு பழக்கமும் ஏற்பட்டாதான் reading will become a habit. Or else you may know the language, you may understand the meanings of words, but you can never become a person who gets into the habit of reading. My request is please go into it. Maintain a good physique. Maintain a real good physique. ரொம்ப முக்கியம். இப்போ நான் முதல்ல பாடுனேன்ல, that is not to exhibit my singing talent. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நான் பாட்டெல்லாம் கற்றுக்கிட்டதே கிடையாது. I have never learned anything. But ஏன் அதை பண்ணேன்னா, I love music. Until date, I continue to listen. எப்பப்போ முடியுமோ I try to sing. See, என்னை பார்த்தா உங்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது, you will get that confidence. மட்டுமா பாடுற ஆள் ஒரு 300 பேர் நேரம் நின்று பாடுறான், நம்மளால முடியாத உங்களுக்கு உத்தியோகம். So sometimes you have to exhibit weakness to ensure that you also get that confidence. So art form of anything, it can be dance, because you people dance here, you people have sung here. My question is, will you do it when you are 55 years? Will you do it when you are 60 years? 60 வயதுக்கு கூட நீங்க அதை பண்ணுவீங்களா? பண்ணணும். அந்த சந்தோஷம் ஒன்று சொன்னேன்ல, அப்பதான் அது கூட உன்னை தோழர் மாதிரி உன் மேல தோழர் மேல கையை போட்டு கூட வந்துகிட்டே இருக்கும். அதனால இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், technology is very helpful. I am again saying technology is very helpful. Ana you be in control of the technology. Don't allow technology to control you. If you allow technology to control you, a day will come where the artificial intelligence will be ruling you. It's not a distant thing. It is happening right in front of us. Please take use of technology. Make use of technology, but never allow technology to dominate you in any way, to take away your life. Next is parents. Parents கிட்ட சொல்றதுனால பசங்க பேசணும்ன்ற அவசியம் இல்லை, கேட்கலாம். பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளின் உலகம் ரொம்ப அழகான உலகம், ரொம்ப அழகான உலகம். ஒரு கவிதை ஒன்று நான் சமீபத்தில் படித்தேன். மருந்து கடைக்கு போனேன் என் மகளுடன், மருந்து கடைக்கு போனேன் என் மகளுடன். என் மகள் சொன்னால், அம்மாவுக்கு டைஜின் மாத்திரை, அப்பாவுக்கு பிபி மாத்திரை. ஏன்னா மருந்து கடைக்கு போகும்போது ஒவ்வொரு வாட்டியும் அதை சொல்றது அந்த பொண்ணு கேட்டிருக்கு. ஸோ அது சொல்லுது, அம்மாவுக்கு டைஜின் மாத்திரை, அப்பாவுக்கு பிபி மாத்திரைன்னு சொன்ன உடனே அந்த கடைக்காரர் எடுத்து கொடுத்த உடனே, அப்பா எறும்பு மருந்து வேண்டும் என்று கேட்டார். எறும்பு மருந்து வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது அந்த குழந்தை கூறியது, அப்பா, அந்த பாப்பா சொல்லுது, எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பா. புரிஞ்சுதான் எனக்கு தெரியல. அந்த குழந்தைகளுடைய மனோநிலை, அந்த அப்பா அதுக்கப்புறமா அந்த எறும்பு மருந்து அங்கே கொடுத்துட்டு வந்துட்டாருன்றது அந்த கவிதை முடியும். ஆனா அந்த குழந்தைகளின் அந்த உலகம் ரொம்ப அழகான உலகம். அதனாலதான் கண்ணதாசன் சிலட்டமே சொல்லுவாரு, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. ஏன் நான் முதல்ல கன்ஃபெஷன் குழந்தைகிட்ட சொன்னேன்னா, இட்ஸ் லைக் கன்ஃபெசிங் பிஃபோர் காட். You are confessing, you have to confess before God, because you have no other goal except that God who have to save you from whatever deficiency you are facing in life. So குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் அவங்க மன்னிச்சிருவாங்க. சார் பரவாயில்ல சார், நீங்கள் ஃபெயில் ஆன சின்ன வயசுல தானே ஃபெயில் ஆனீங்க, பரவாயில்ல சார், நீங்கள் ரொம்ப செல்ஃபிஷாக இருந்தீங்களா சார், பரவாயில்ல சார், எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டோம் சார், இனிமே நல்லா இருக்கு சார், நீங்கள் சொன்ன மைண்ட் வாய்ஸ்லாம் எனக்கு கேட்டு
அதையே நான் உங்களுக்கு திரும்பி சொல்றேன், நீங்களும் அதே மாதிரி இருந்துருக்கீங்க, நீங்களும் நல்லபடியா இருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியம், பிறந்து வந்த போது நெஞ்சம் திறந்திருந்தது. ஒரு குழந்தை எப்படி சொல்லணும்னு பார்த்துருக்கீங்களா? ஒரு குழந்தைக்கு பேர் வந்து புவனான்னு வச்சுக்கோங்களேன், அது சொல்லும் புவனாக்கு வேணும். அந்த குழந்தை எப்படி சொல்லணும்னா புவனாக்கு வேணும், பாப்பாவுக்கு கொடு அப்படின்னு அந்த பாப்பாவே தன் கூட சொல்லிக்கும் இல்லையா? நீங்க பார்த்துருக்கீங்க. ஸோ பிறந்து வந்த போது நெஞ்சம் திறந்திருந்தது, அந்த பிள்ளையோடு தெய்வம் வந்து குடியிருந்தது. That's where the God was with you. வயது வந்த பிறகு நெஞ்சில் மயக்கம் வந்தது, அங்கு வாழ்ந்திருந்த தெய்வம் கொஞ்சம் விலகி சென்றது. அங்கு வாழ்ந்திருந்த தெய்வம் கொஞ்சம் விலகி சென்றது. இன்னைக்கு நம்ம இருக்கிற நிலைமையில பெற்றோர்கள்ட்ட சொல்றதுக்கு என்னன்னா, அந்த தெய்வம் ரொம்ப சீக்கிரமா விலகிடுது. குழந்தைகளுடைய இன்னசென்ஸ் இட் இஸ் பீயிங் டேக்கன் அவே அட் a very young age because of whatever is happening around us. இந்த மாற்றத்தை நாம ஒத்துக்கத்தான் வேண்டும். What is permanent is the changes only and you have to accept changes. நீங்க changes accept பண்ணாம, நான் அப்படி இருந்தேன், எங்க வீட்டுல இப்படி சொன்னாங்க, 30 வருஷத்துக்கு மேல இது நடக்குமா? காலம் போக 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 நம்மளை சுத்தி எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். மாற்றத்தை ஏற்றுக்கொள்பவன் தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ முடியும். அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கவே முடியாது. புலம்பி 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 இதுதான். 2-3 விஷயம் தான் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். உங்களுடைய வாழ்க்கையை குழந்தை மூலமா வாழது. சரி, ஐ ரீஃப்ரேஸ் இட் லைக் தட். நம்முடைய வாழ்க்கையை நாம் குழந்தைகள் மூலமாக வாழக்கூடாது. ஏன்னா ஐ எம் ஆல்சோ எ பேரண்ட். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை குழந்தைகள் மூலம் வாழாதீர்கள். பையன் எடுத்துட்டு வந்து மார்க் கார்டு கிட்ட கொடுத்தா எனக்கு என்ன ஞாபகம் வரணும்? நான் 5 சப்ஜெக்ட்லையும் மொத்தமா சேர்த்து 100 மார்க் ஞாபகம் வரணும்ல. நான் அவன்கிட்ட போய் 13 100க்கு 90 தான் எடுத்திருக்கேன்னு கேட்டா எனக்கு உள்ளே ஒரு மனசாட்சி சொல்லணும், சரிங்க பாஸ். அடுத்தது என்னப்பா அவெல்லாம் எப்படி படிக்கிறான், இவெல்லாம் எப்படி படிக்கிறான்? அப்பா கிட்ட அவன் திரும்பி நீ என்ன படிச்சேன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? So what is important is that please stop living your aspirations with, don't put your aspirations into your children. They are independently born in this world. அவங்களோட பேசுங்க. யாருமே இப்போ எல்லாம் பக்கத்துல இருந்து மெசேஜ்லாம் அனுப்பிச்சுக்கிறாங்க. மம்மி வாட் இஸ் டிஃபன் டுடே? உடனே மம்மியாவது நேரம் வந்து சொல்லணும்ல, அம்மாவாவது சொல்லணும்ல. அந்த அம்மா போடுறாங்க, சைல்டு why don't you order online அப்படின்னு அவங்க சொல்றாங்க. So the relationship between parents and children, if that gets damaged, children will go into something else to have that support. And that is exactly what is happening nowadays. The reason why children are getting into a lot of problems, at least in online, is because we are not spending time with them. So it's your duty to spend time with children. Then, as I said to the children, நீங்க அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றின்னு எதை நினைச்சிருந்தோம்னா, அவங்களுடைய பதவியை இல்லை, அவங்களுடைய மதிப்பெண்களை இல்லை, அவங்களுடைய வசதிகளை இல்லை, அவங்களுடைய மகிழ்ச்சி. உங்க குழந்தை மகிழ்ச்சியா இருக்குன்னா you have brought up a child who is successful. If your child is not happy, but if your child has succeeded in the eyes of the world, then you have failed to bring up a child and bring that success to the child. This is very important. குழந்தைகள் கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களுடைய அன்பு மாத்திரம் அவங்கள்ட்ட கொடுக்கும். திருப்பி சொல்றேன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம குழந்தைகள்கிட்ட உங்களுடைய அன்பு மாத்திரம் கொடுங்க. ஏன்னா இந்த உலகத்துல இன்னைக்கு குழந்தைகளுக்கு அன்பை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பகிர்ந்து கொள்கிற 2 ஜீவன்கள் அப்பாவும் அம்மாவும். மற்றவங்களாம் நம்மளுக்கு தெரியல, we are not very sure. அவங்க எதுக்கு வராங்க, என்ன பேசுறாங்க, நடுவுலே போயிடுறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த அன்பும் அரவணைப்பும் குழந்தைக்கு அவருடைய தாய் தந்தையர்கிட்ட எல்லாம் கிடைக்கும். அதை எந்த எதிர்பார்ப்பு, என்னை பின்னாடி இப்படி வச்சுப்பான், என்னை பின்னாடி அப்படி வச்சு, அதெல்லாம் இல்லை. நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், நீ என்ன நிலைமையில இருந்தாலும் உனக்கு நல்லா பார்த்துப்பேன்.
உனக்கு அடிப்படையா உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் இருக்கு, நீ என்ன உனக்கு பிடிக்குமோ அதை பண்ணி தரேன். ஆனா ஒரே ஒரு கேவியட்னு நாங்க சொல்லுவோம், ஒரே ஒரு கேவியட். குழந்தை 2 அடிமைங்க சிக்கிக்கிச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, குழந்தை 2 அடிமை சிக்கிக்கிச்சுறாங்க. அதனால நைட் 2 மணிக்கு எழுந்து எனக்கு லேஸ் சிப்ஸ் வேணும்லாம் கேட்கணும். ரொம்ப முக்கியம். This is in psychology called as tough love. It's called as tough love. Tough love is you are not blindly in love with a person. Tough love is, for instance, உங்களுக்கு சுகர் இருக்குன்றீங்க. இப்போ எனக்கு சுகர் இருக்கு, ரைட்? நான் உங்கள்கிட்ட சொல்றேன், சார் நீங்க காஃபி குடிக்கும்போது சக்கரை போடாமல் கொடுக்குறேன். அவர் சொல்றாரு, சார் எனக்கு உங்க மேல எவ்வளவு அன்பு தெரியும் சார். சார் இந்த சார் ஒரு 4 ஸ்பூன் சக்கரை போடுறான்னு வைங்களேன், அது பேர் லவ் இல்லை, இஸ் கில்லிங் யூ. So tough love means you will have to exhibit love, but you will have to ensure that wherever you have to stand up, you will have to stand up. If you don't stand up, then the next consequence comes. The next consequence is that they are not able to take failure. நீங்க ஃபெயிலியரை அவங்கள எப்பொழுதுமே சந்திக்கிறதுக்கு ஆரம்பத்தில் அவன் அடி வாங்கி வரானா, அடி வாங்கிட்டு தோத்துட்டு வந்தானா, தோத்துட்டு வந்தான். இப்ப பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, தோத்துட்டு வந்தா எதிர் டீம்ல இருக்கிற பசங்கள்ட்ட போய் சண்டை போடுறாங்க. குழந்தை டான்ஸ் ஆடிச்சுன்னா போட்டோகிராஃபர்லாம் விட்டாங்க, அவங்க இப்படி 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 எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டு. டோன்ட் டு ஆல் தட் இஸ் ஆர்டிஃபிஷியல். அன்பு இந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. If children are not able to take failure, I am very sorry to use these words. A person may join IIT, but he will commit suicide. Meaning, this is something which I have never understood in my life. Why would somebody join IIT? Which means that the person is really brilliant. He is supposed to have the stature. Why would he go and commit a suicide? Why would he go and attempt to commit a suicide? Why would he go and try to do certain things which nobody will do? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரே ஒரு அர்த்தம் தான். That the child has not been bestowed with love and affection. This is very very wrong. And tough love. This is very important. Love na night 2 மணிக்கு அந்த லேஸ் சிப்ஸ் கொடுத்துட்டு இல்ல உங்களுக்கு. படுறான்னு சொல்லி உட்கார வைக்கணும். அப்படிதான் இல்ல, அடிக்கவனா படுறான்னு சொல்லி உட்காரு. எங்க அதட்டணுமோ, எங்க கண்டிப்பா இருக்கணுமோ அங்க கண்டிப்பா இருந்துதான் ஆகணும். அந்த கண்டிப்பை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தான் வாழ்ந்துருக்கோம். நம்ம சின்ன வயசுல இருந்த போது நம்மளுக்கு நடக்காதெல்லாம் அப்ப நமக்கு ரொம்ப கோபமா வந்தது. இன்னைக்கு நம்மளுக்கு எப்படி தெரியுதுன்னாக்கா, அப்படி பண்ணணும்னால தான் நம்ம இன்னைக்கு இப்படி இருக்கோன்ற ஒரு நினைப்பு இருக்குல்ல. So maintain that tough love. So this is for parents. And lastly, the teachers. டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் முன் ஜென்மத்துல பெரிய புண்ணியம் பண்ணியிருந்தாதான் ஒரு ஆள் டீச்சரா இருக்க முடியும். ஆசிரியராகவும் ஆசிரியைகளாகவும் யாராவது ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில இருக்காங்கன்னா ரொம்ப புண்ணியம் பண்ணுவாங்க. மற்ற எல்லாராலையும் இருக்க முடியாது. ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் there is no service which is higher than teaching. The reason is simple. You are sowing seeds in the mind of the children, and these children are the ones who are going to be the future of this world. So இந்த பர்டிகுலர் விஷயத்தை இந்த உலகத்துல யாருமே பண்றதில்லை. அப்பா அம்மா கூட அன்பும் அரவணைப்பும் கொடுப்பாங்க. ஆனா அறிவை கொடுக்குறவங்க டீச்சர்ஸ். அறிவை கொடுத்தாதான் அந்த குழந்தையால திரும்பி சுயமா யோசிக்க முடியும். அந்த விதையை தூக்குவது teachers. So their service I consider to be the best service, unparalleled. There is no service that is equal to the service of a teacher. Unfortunately, education has become a business. Education has become a business, and as a result, teachers are considered to be workmen or workwomen. Since they are considered to be workmen or workwomen, what they do is work and not service. ஏன் இந்த ப்ராப்ளம் வந்ததுன்னு சொல்றேன். இன்னைக்கு எவ்வளவு குழந்தைங்க இருக்கு, நான் டீச்சர் ஆகணும்ன்ற ஆஸ்பிரேஷன் இருக்கு. நம்மளே கேட்டுக்கோ. Let the teachers ask themselves. Let elders like us ask ourselves this question. ஏன் குழந்தைகளுக்கு என்ன ஆகணும்னா டீச்சர் ஆகணும் அப்படின்னு எந்த காலத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்க யாராவது ஒரு குழந்தைய டீச்சர் ஆகணும்னு சொல்லுங்க, நான் அதுவாகணும், நான் இதுவாகணும், இப்படிதான் சொல்லுவாங்க.
Apna, there is something fundamentally wrong that is happening in the system. We must be careful and we have to see why this is happening. Because ultimately, if you don't have good teachers, this world will perish. The world all teachers. This is very important. And for teachers, I am saying, it is not your achievement to make students get 100 out of 100. The real achievement of teachers is, please equip them with knowledge and allow them to evolve, even if they fail. I am again repeating, for teachers, the success is not making somebody take 100 out of 100. The success is, you will have to give them the knowledge and make the students evolve. And the role that is played by a teacher, the teacher is kept in mind by the student till the end of his life. Where எந்த ரிலேஷன்ஷிப்பும் அப்பார்ட் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்கிறது. இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் என் டீச்சர் யார் தெரியுமா, என் டீச்சர் பேர் எனக்கு தெரியுமான்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பார்த்து நான் என்ன பண்ணேன்னா, ஐ ஹவ் ஆல்சோ டேக்கன் த ரோல் ஆஃப் எ டீச்சர். ஸோ வாட் ஐ டூ இஸ் தட், டு த எக்ஸ்டென்ட் ஐ நோ, வாட் எவர் ஐ நோ ஆன் லா, ஐ டீச் ஸ்டூடெண்ட்ஸ். I teach young advocates. Sometimes I teach judges who have come into the position, lately or recently. So this I do. I share my knowledge, and with only one hope. It's not even a hope. I know it is a truth. People may not remember for what I did in this post. People may not remember the so-called great judgments about which my your vice chairman said, but I am definitely sure that people who heard from me as a teacher, they will remember me till their last breath. So that is the greatness of teachers. இதுக்கு மேல எக்ஸீட் ஆனா உங்களுக்கு வந்து பொறுமை இருக்காதுன்னு எனக்கு தெரியும். So my sincere thanks to the management. My sincere thanks to the dear students. My pranams to the teachers. And my respect to all the parents who have gathered here. Thank you so much. We request our chief guest to kindly present The NEET examination 2025. Naresh B. District Second in the NEET examination